என் அன்பு குழந்தையே, இறப்பதற்கு ஒரு நொடி துணிவிருந்தால் போதும். ஆனால் வாழ்வதற்குத்தான் ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும். அனைத்தையும் இழந்த போதும் புன்னகையோடு பூத்திருக்கின்றாய். உன்னுடைய அப்பா உன்னை மீட்டெடுப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு. அப்படிப்பட்ட என் பிள்ளையை நான் கைவிடுவேனா? பிள்ளையே, எல்லா எதிர்பார்ப்புகளிலிருந்தும் ஏமாற்றம் என்கின்ற பரிசும், எல்லா ஏமாற்றத்திற்கு பிறகும் பக்குவம் என்கின்ற பரிசும் கிடைப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை. வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு கற்றுக்கொள். 1000 உறவுகள் உனக்கு துணையாக இருந்தாலும் உனது வாழ்க்கையை நீ தனியாகத்தான் வாழ வேண்டும். ஏனென்றால் அவரவர் பாதை, அவரவர் பயணம், அவரவர் மனம், அவரவர் வாழ்க்கை. அவரவர்கள் தான் வாழ வேண்டும். உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். குழந்தையே, வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டுமென்றால் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் குறைகள் காண்பவர்களையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு. எல்லோரும் பயணிக்கின்றார்கள் என்று நீயும் பின்தொடராதே. உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. துரோகம் இழைத்தவர்களும் பெரும் தவறு செய்தவர்களும் என்னவோ பெரும் மகிழ்ச்சியோடுதான் வாழ்கின்றனர். பாதிக்கப்பட்ட நான் தான் காலம் பதில் சொல்லும், கர்மா பாடம் புகட்டும் என நம்பி முட்டாளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று வருத்தப்படுகின்றாய். குழந்தையே, நல்லவர்கள் இப்போது சோதிக்கப்படுவதைப் போல தெரிந்தாலும் பின் காப்பாற்றப்படுவார்கள். கெட்டவர்கள் இப்போது நன்றாக வாழ்வதைப் போல தெரிந்தாலும் அவர்களின் கர்மாக்கள் அவர்களை என்றும் விடாது. அவரவர்களின் கர்மாக்களே அவரவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதனால் இப்போது நீ இருப்பதைப் போலவே நல் எண்ணங்களோடும் தூய்மையான மனதோடும் வாழ். நான் உன்னை என்றுமே கைவிட மாட்டேன். தியாகம் செய்யவும் மன்னிக்கவும் நன்றி கூறவும் தெரிந்து கொண்டால் போதும். நீ மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் நிச்சயமாக வாழ்வாய். அதன் பிறகு உனக்கு சகல சௌபாக்கியங்களும் உன்னை தேடி வரும். உன்னுடைய பொறுமை குணம் ஒருபோதும் தோற்று போகாது. நம்பிக்கையோடு இரு தங்கமே, நல்லதே நடக்கும். நான் இருக்கிறேன் உனக்காக. எதற்கும் பயப்படாதே. என்ன நடந்தாலும் அதனை ஏற்றுக்கொள். இன்பம் துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை மட்டும் இழந்து விடாதே. உன்னுடைய பொறுமை கேவலம் ஆகும் போதும் உன்னுடைய அன்பு அசிங்கப்படுத்தப்படும் போதும் பொறுமையாய் இரு என்பது அவர்களை தூக்கி வீச தெரியாது என்பதற்காக அல்ல. நான் என்கின்ற ஆணவம் தகர்த்தெரிக்கப்பட்ட பிறகு எது மீதம் இருக்கின்றதோ அதுதான் உண்மையான அன்பு. குழந்தையே, முந்திக் கொண்டு முன் சென்ற செங்கல் கோவிலின் அடிப்புறத்தில் மாட்டிக்கொள்ளும். காத்திருந்த கடைசி செங்கல் தான் கலசம் தொடும். சாதிக்க மிக அவசியம் பொறுமை. ஒரு தவறு நிகழ்ந்தால் அந்த தவறு எது என்பதை உன்னில் இருந்து தேடத் தொடங்கு. மற்றவர்களிடமிருந்து தேடாதே. சேர்ப்பது மிக கடினம், செலவு செய்வது மிக எளிது. பணத்தை மட்டுமல்ல, அடுத்தவர்கள் மனதில் உள்ள நல் எண்ணங்களையும் தான். நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போக விட்டு புறம் பேசும் மனிதர்களை தவிர்த்து விடு. அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது பாலில் விஷத்தினை கலந்து பருகுவதை போன்றது. அதனால் மனிதர்களின் குணமறிந்து பழக கற்றுக்கொள். உண்மையாக நேசிக்கும் ஒருவரை ஒருபோதும் வெறுக்குமாறு செய்து விடாதே. பின்பு செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டாலும் அதன் பிறகு அந்த அன்பு மீண்டும் கிடைக்காது. ஒரு கவனக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடியலாம். ஒரு கடுமையான வார்த்தை வாழ்க்கையை முறிக்கும். ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்கும். பேசும் வார்த்தைகளில் கவனம் மிகவும் முக்கியம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறுமையை மட்டும் கடைபிடி. பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை. பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை. நீ பிறந்தது வெற்றிக்கு மேல் வெற்றி பெறுவதற்காகவே தவிர தோல்வியுறுவதற்காக அல்ல. அப்படியே உன்னை தோல்வி வந்து அழைத்தாலும் அந்த தோல்வியும் ஒரு தற்காலிக தடையே. உன்னுடைய தன்னம்பிக்கையே அந்த தடையை தகர்த்தெறியும். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லையென்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. இதயம் சொல்வதை செய்.
வெற்றியோ தோல்வியோ அதனை தாங்கும் சக்தி அந்த இதயத்திற்கு மட்டுமே உள்ளது. உண்மையில் இறைவன் கை கொடுப்பதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நாம் செய்த புண்ணியங்களே நமக்கு கை கொடுக்கின்றன, நாம் செய்த பாவங்களே நமக்கு குழி பறிக்கின்றன. யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன்னுடைய இயல்பு மாறாமல் வாழ்வது ஒரு வகையில் சாதனைதான். நீயாக இரு, யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையை நீ உனக்காக வாழ், பிறருக்காக வாழாதே. நான் உன்னை வழிநடத்துவேன், உன்னை நான் பாதுகாப்பேன். கவலைப்படாதே என் செல்லமே, மகிழ்ச்சியாக இரு, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, இத்தனை நாட்கள் காத்திருந்தும் எந்த நன்மையும் நடக்கவில்லை. என் வாழ்வு இப்படியே இருந்து விடுமோ என்று ஒரு கணமும் நம்பி விடாதே. நீ இதுவரை அனுபவித்த சித்திரவதைகள், துன்பங்கள், துயரங்கள், இங்கங்கள், அவமானங்கள் என்று அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். மற்ற எல்லாவற்றிலும் நான் கேட்டதை கொடுத்தார். ஆனால் இந்த ஒன்றில் மட்டும் வருடக்கணக்கில் காக்க வைக்கிறாரே அப்பா என்று நம்பிக்கை இழக்காதே. எல்லாம் இப்படியே இருந்துவிடும் என்று ஒரு பொழுதும் நினைத்து விடாதே. உன் வினைகள் அனைத்தும் முடியும் தருவாயில் அது எப்படி அப்படியே இருக்கும்? இனியும் அதை அப்படியே இருக்க விட மாட்டேன். என் ஆசீர்வாதம் இப்போது உனக்கு பரிபூரணமாக கிடைத்து விட்டது. எனவே இனி நீ உற்சாகமாக இருக்கலாம். நீ நீண்ட வருடங்களாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் உன் கையில் வந்து விழப்போகின்றது. உன்னை அதற்கு நான் தகுதியாக்கிவிட்டேன். இந்த நிமிடத்திலும் அது உன்னை தேடி வரும். கண் விழித்ததும் அந்த ஆச்சரியத்தை நீ காண்பாய். உன் உயிரை வதைக்கும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நீ சந்தோஷ கடலில் மிதக்கப் போகின்றாய். உன்னுடைய இப்போதைய நிலையெல்லாம் கனவு போல விரைவில் கலைந்துவிடும். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. மறுபடியும் அதை நீ நினைத்து பார்க்கும் வேளையில் இதையெல்லாம் நான் தான் அனுபவித்தேனா என்று யோசிப்பாய். அந்த அளவிற்கு உன்னுடைய துன்பங்களும் துயரங்களும் உன்னை விட்டு அகன்று இருக்கும். மகிழ்ச்சி மட்டுமே உன்னுள் நிலைத்து இருக்கும். அப்போது நீ நான் கொடுத்த ஆசீர்வாதங்களை முழுமையாக அனுபவிப்பாய். அன்றைக்கும் அழுவாய், அப்பா நான் கேட்டதை அனைத்தையும் என்னிடம் கொடுத்து விட்டீர்களே என்று ஆனந்த கண்ணீர் வடிப்பாய். என் தங்கமே, வாழ்க்கை என்பது மிகவும் எளிமையானது. நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே திரும்ப பெறுவோம். நாம் கொடுக்கும் ஒவ்வொரு எண்ணங்களும் நம் எதிர்காலங்களை தீர்மானிக்கின்றன. அதனால் உனக்கு நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையில் உறுதியோடு இரு. நல்ல எண்ணங்களையே உன்னுள் வளர்த்துக்கொள். நல்ல சிந்தனையோடு இரு.